வணக்கம் நண்பர்களே. இன்று அந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவை நடிகர் விஜய் நடத்தின சமத்துவ கிறிஸ்மஸ் விழா தாவேகா கட்சி சார்பில் நடந்தது. அதை பார்த்தீங்கன்னா அதில் பேசின பாதிரியார்கள், மதகுருமார்கள், அந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் எல்லாருமே பொதுவான ஒரு விஷயத்தை கிளியராக சொன்னாங்க. என்ன இது? பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. உண்மையான கிறிஸ்தவர்கள் யாருமே இப்படி இந்த பேச்சை ரசிக்க மாட்டாங்க. இயேசுவின் மேல் அன்பு கொண்ட அல்லது அந்த இயேசு பிரானினுடைய வழிமொழிக உபதேசங்களை கேட்டு வளர்கிற எந்த ஒரு கிறிஸ்தவனும் அந்த மேடையில் அமர்ந்திருந்த கிறிஸ்தவ வியாபாரிகள், பாதிரியார்கள் அல்ல, வியாபாரிகள், அவருடைய பேச்சை ரசித்திருக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் அனைவருமே ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கூறினார்கள். என்ன தெரியுமா? இவர் எங்கள் அருகில் வந்து இருந்ததே பெரிய பாக்கியம். யார்? விஜய் பக்கத்தில் உட்கார வச்சதே பெரிய பாக்கியமா. அந்த பயனாடைன்னு சொல்லுவாங்களே, பொன்னாடை, அந்த சால் போடும்போது அவர் பணிந்து நின்றாராம். வந்திருந்த அவ்வளோ பேர் உயரத்துக்கு அவர் குடிஞ்சாதான் அந்த சால்வை போட முடியும். ஸோ தாழ்ச்சி உடையவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு பைபிளோட வாசகம் அதுலேருந்து இதாக தான். என்னையா இது? அவன் எங்கேயாவது பணிவாக நடந்திருக்கானா? அவன் சொன்னதுக்கு வருத்தப்படாதீங்க. அவன் எங்கேயாவது பணிவாக இருந்திருக்கானா? சினிமாவில் ஆகட்டும், அவன் முகபாவனையே ஒரு அகங்கார திமிர் கொண்ட முகபாவம். சரி, அது விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அது வேறு. ஆனால் எல்லாருமே, ஐயா நீங்கள் வந்ததே பெரிய விஷயம், உங்கள் பக்கத்தில் வேறு எங்களை உட்கார வச்சுட்டீங்க, எங்களை பணிவாக இருந்தீங்க, தனிவாக இருந்தீங்க. அவ்வளோ பேர் கிறிஸ்தவ வியாபாரிகள், அவர்கள் பாதிரியார்கள் அல்ல. இன்னும் ஒன்று தான் அவங்க சொல்லாம விட்டாங்க. என்ன? விஜயை முதல்வராக ஒரு தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அல்லது அவர் கைகளில் ஆணி அடித்து அவர் சிலுவையை சுமந்தது விஜயை முதல்வராக்கணுன்றது தான். இதை ஒன்று தான் அவங்க இன்னும் சொல்லலை அந்த மேடையில். மற்றபடி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு பாதிரியார்கள் ஐக்கிய சபை மற்றும் மற்ற கிறிஸ்தவ அமைப்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து விஜயை முதல்வராக்கிடுவோம். இதே அங்கே தான் சொன்னாங்க, அதே மேடையில். இது என்ன சமத்துவ கிறிஸ்தவ விழாவா? நீங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுங்க, நம்ம அதிலெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அங்கே ஒரு இந்து கிடையாது. இன்னொன்று ரொம்ப முக்கியம், இயேசு விடுவிக்கிறார் அப்படிங்கிற அமைப்பிலேருந்து ஒருத்தர் அங்கே வரல, இயேசு அழைக்கிறார்லேருந்து வந்திருந்தாங்க. இது ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் ஐக்கியம். மற்ற கிறிஸ்தவர்களை இவர்கள் அனுமதிக்கவில்லை.